Hello friends, welcome to Arrow Bytes. நான் ஸ்ரீகுமார். உங்களை இந்த MIT AI2 வீடியோ சீரிஸுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மொபைல் ஸ்கிரீன்ல ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். சேஞ்சுன்னு சொல்லி அந்த பட்டனுக்கு பேர் கொடுக்க போறேன். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்றதன் மூலமா என்னுடைய ஸ்கிரீனோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். இதுதான் டாஸ்க்கு. இது ரொம்ப பேசிக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். ஆனால் இந்த எக்ஸசைஸையும் நம்ம பழகிறதன் மூலமாக நம்ம MIT AI2 App-Inventor டூல் இருக்கு இல்லையா, அந்த டூலை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த MIT AI2 App-Inventor டூல் இருக்கு இல்லையா, அதை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருடைய நேமு MIT AI2ன்னு கொடுக்குறேன். ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, நான் இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போட போகிறேன். ஸோ MIT AI2ன்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ கரஸ்பாண்டிங் ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதனுடைய நேமு நான் கலர்ஸ்னு கொடுக்குறேன். இதில் தான் இந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் எல்லாமே கீப் அப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோல்டரோட நேம் கலர்னு கொடுத்துட்டேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமெயிலில் லாகின் பண்ணுறேன். என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். கூடவே இந்த MIT AI2ஓட லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஜிமெயிலில் சைன்இன் கேட்குது, சைன்இன் கொடுத்துட்றேன். சைன்இன் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளர போகுது. இப்போ உள்ளர போனோடனேயுமே ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண சொல்லும். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே பண்ணதுனால ஜஸ்ட் கண்டினியூ க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. நெக்ஸ்ட்டு இதுதான் டேஷ்போர்டுன்னு சொல்கிறோம். MIT AI2ஓட டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மெனு பட்டன்ஸு. இந்த பட்டன்ஸை தான் மெனு பட்டன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட் ஒன் மை ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்குது. செகண்டு கனெக்ட்னு இருக்குது. ஃபஸ்ட்டு மை ப்ராஜெக்ட் பார்க்கலாம். மை ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட்டு, இம்போர்ட் ப்ராஜெக்ட்டு, சேவ் ப்ராஜெக்ட்டு, சேவ் எஸ் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் கனெக்ட்டுங்கிறத காமிக்கிறேன். எந்த வழியில் கனெக்ட் பண்ண போகிறோம்? AI2 கம்பேனியன் வழியாக கனெக்ட் பண்ண போகிறோமா, எமுலேட்டர் வழியாவா, USB வழியாவா? இந்த 3 வழியில் ஏதோ ஒரு வழியில் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை காமிக்குது. நெக்ஸ்ட்டு பில்டுங்கிற ஆப்ஷன். இந்த பில்டுங்கிற ஆப்ஷனில் எந்த வழியில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க? மொபைலில் சேவ் பண்ணுறீங்களா அல்லது இந்த கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் காமிக்குது. பில்டு பண்ணும்போது APK ஃபைலாக ஜென்ரேட் ஆகும். அந்த APK ஃபைலை எங்கே சேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத காமிக்குது. அதில் நான் கலர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ராஜெக்டோட நேமு கலர்ஸ்ன்னு கொடுக்குறேன். தென் கலர்ஸுங்கிற ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த கலர்ஸுங்கிற ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்டில் இருந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதுதான் வந்து MITயோட ப்ராஜெக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் பேஜில் இந்த சைடில் இருக்குது இல்லையா, இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. ஆட் ஸ்க்ரீன் பண்ணணுமா, ரிமூவ் ஸ்க்ரீன் பண்ணணுமா, இல்லை அடிஷ்னலாக ஸ்க்ரீன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ரீன்கிற பட்டன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்ஸு டிசைனர். இது டிசைனர் பேஜ்னு சொல்லி சொல்கிறோம். இது இல்லாத ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஜோட பேர் பிளாக்ஸு. ஸோ இந்த டிசைனர் பேஜில் இருக்கிறோம். இப்போது அடுத்தது பிளாக்ஸ் அப்படிங்கிறது. பிளாக்ஸுங்கிறது இந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி பிளாக் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான பேஜ் தான் பிளாக்ஸ். நம்ம இதை ஸ்விட்ச் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதுவோம். இதை பேலட்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேலட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய யூசர் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இஸ் பட்டனு, செக் பாக்ஸு, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் எடுத்து வைக்கணுமா, மீடியாஸ் ஏதாவது இருக்கா, அனிமேஷன் ஏதாவது பண்ணணுமா, எல்லாத்துக்குமே அங்கே ஆப்ஷன் இருக்குது. சரியா? இதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் ஓரியன்டான ப்ராஜெக்டை நம்ம இந்த இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வியூவர்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மொபைல் ஸ்க்ரீன் நமக்கு எப்படி வியூ ஆகும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்கிறாங்க. மொபைல் ஸ்க்ரீன் நமக்கு எப்படி வியூ ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அங்கேருந்து எடுத்து வைக்கக்கூடிய பேலட்லேருந்து எடுத்து வைக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸுக்கு காம்பனன்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அந்த காம்பனன்ட்ஸுங்கிற இதில் 1 by 1 ஸ்டோர் ஆகிட்டே வரும். அந்த காம்பனண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை தான் அந்த பக்கம் ப்ராப்பர்ட்டிஸாக பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வழியாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸை எடிட் பண்ணிக்கலாம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எடிட் பண்ணலாம். அதாவது ஹைட் எவ்வளோ வேணும், விட்த் எவ்வளோ வேணும், நேம் என்ன வேணும், போல்டாக இருக்கணுமா, ஃபாண்ட் எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸில் டிசைன் பண்ணிக்கலாம்.
அதாவது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ். இஃப் சப்போஸ் பட்டன் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய கலர் என்ன அப்படிங்கிறது. நான் இப்போ பாருங்கள், இனிஷியலாக கலர் வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இனிஷியலாக என்னுடைய ஸ்க்ரீனோட கலர் என்ன இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஐகான் ஃபைல் வேணும். ஐகான் ஃபைல் வைக்கல அப்படின்னாக்கா எம்ஐடியோட டிஃபால்ட் ஐகானுக்கு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஐகான் ஃபைல் எடுக்கிறதுக்காக ஐகான் ஃபைலுக்காக நெக்ஸ்ட்டாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேப்பில் நான் என்ன சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, கலர்ஸ் லோகோ இன் பிஎன்ஜி இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். பிஎன்ஜி இமேஜில் தான் சர்ச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பேக்ரவுண்டில் பிளாக்காகவும் நீட்டான இமேஜ் கிடைக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, கலர்ஸ் அப்படிங்கிறதுல சர்ச் பண்ணுறேன். டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் தெரிகிற மாதிரி அப்படியே எடுத்து சேவ் பண்ணிடாதீங்க. அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா சில டைம் பிஎன்ஜி இமேஜே டைரெக்டாக நமக்கு கிடைக்கும். இல்லைனா சேவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஜேபேக் இமேஜை தான் சேவ் ஆகும். பிஎன்ஜி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை சேவ் பண்ணுறோம். எங்கே சேவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம கலர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் அந்த பிஎன்ஜி இமேஜை சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிஎன்ஜி இமேஜை நான் லோகோ அப்படின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் இந்த விண்டோஸ்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ஃபைலை இங்கே மீடியாவில் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஐக்கானை யூஸ் பண்ண முடியும். ஸோ மீடியாவில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோடுங்கிறது கொடுக்குறேன். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், அந்த MIT AI2ல் கலர்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே லோகோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே கொடுக்குறேன். இப்போ ஐக்கான் போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா பாருங்கள், இப்போ வந்துருச்சு, இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஐக்கான் போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த லோகோங்கிற ஃபைலை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ லோகோ அப்படிங்கிற ஃபைலை நான் அப்லோட் பண்ணிட்டேன். லோகோங்கிற ஃபைலை ஐக்கானாவும் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கனெக்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு போகிறேன். AI2 கம்பேனியன் வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். என்னுடைய மொபைலையும் இந்த சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன். என்னுடைய மொபைலோட ஸ்க்ரீன் உங்களுக்கு சைடில் தெரிகிற மாதிரி கொடுக்க போகிறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? என்னுடைய மொபைலோட ஸ்க்ரீனு AI2 கம்பேனியனில் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு QR கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகுது. MIT கம்பேனியனை வந்து என்னுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஸ்கேன் QRன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறேன். இதை ஸ்கேன் பண்ணுறதின் வழியாக என்னுடைய மொபைலும் சிஸ்டமும் சிங்க் ஆகிரும். சிங்க் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறனோ அந்த அப்ளிகேஷனை அப்படியே என்னுடைய மொபைலில் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ ப்ளூ ஸ்க்ரீனை என்னுடைய சிஸ்டத்தில் பார்க்க முடியும். வந்துருச்சா? இது என்னுடைய ப்ளூ ஸ்க்ரீன், என்னுடைய மொபைலு ப்ளஸ் நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் விண்டோ ரெண்டுமே இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் பட்டன் எடுக்கிறேன். இந்த பட்டனை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். பட்டனை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமே இந்த பட்டனுடைய நேம் எப்படி இருக்குது? சும்மா பட்டன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்ததுனாக்கா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ரீநேம் பண்ணுறேன். கிளியராக புரிஞ்சுக்குங்க, இது பட்டனுடைய நேம், டிஸ்பிளே ஆகிறதுக்கு உண்டான நேம் கிடையாது. பட்டனுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன், அவ்வளோதான். சேஞ்ச் பட்டன் CHBT அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் செட் பண்ணுறேன். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் போல்டாக இருக்கணும். அதில் வர டைப் பண்ணக்கூடிய ஃபாண்டு போல்டாக இருக்குது. பாருங்கள், கரெக்ஷன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஹைட் வந்து 8% கொடுத்துட்றேன். விட்த் வந்து ஒரு 30% கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இதில் டிஸ்பிளே ஆகக்கூடிய டெக்ஸ்ட் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கேட்குது. அதை நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, சேஞ்சுன்னு கொடுக்குறேன். அதாவது அந்த பட்டனுடைய டிஸ்பிளே ஆகக்கூடிய பேர் சேஞ்ச். பாருங்கள், ஸ்க்ரீனில் பட்டனுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்சுங்கிறது CHBT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது அந்த பட்டனுடைய பேர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டனுடைய பேர் இதில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பிளாக்குங்கிற போர்ஷன் ஸ்விட்ச் பண்ணுறேன். பாருங்கள், டிசைனர்லேருந்து பிளாக்குக்கு போயிட்டேன். இப்போவும் மொபைல் ஸ்க்ரீன் தெரியுது. இதை ஸ்விட்ச் பண்ணுறதன் வழியாக டிசைனர்லேருந்தும் பிளாக்லேருந்தும் மாறி மாறி வந்துக்க முடியும். இது பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பிளாக்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் பில்ட் பண்ண போகிறோம். பில்டிங் பிளாக்ஸாக ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளாக்ஸ் தான் இது. இதில் கண்ட்ரோல் இருக்குது, லாஜிக் இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது, வேரியபிள் இருக்குது, நிறைய இருக்குது. அது யூஸ் பண்ண நமக்கு பழக்கமாகவும் பார்க்கலாம். அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனுக்கு உண்டான பேராமீட்டர்ஸ், நம்ம ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுருக்கிற பட்டனு அதனுடைய நேம் எல்லாம் வரும். இதை நம்ம 1 by 1 யூஸ் பண்ணும்போது தெரியும். இந்த பேஜை வியூவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு பேஜை வியூவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பேஜில் தான் நம்ம பிளாக்ஸை டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் பேக் பேக்னு பேர். இந்த பேக் பேக்கோட யூட்டிலைசேஷன் என்ன அப்படின்னாக்கா, நான் ஏதாவது ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கொண்டு போய் இந்த பேக் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கும். இதை வந்து ஜூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஜூம் இன், ஜூம் அவுட், ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான் இந்த 3 பட்டனோடைய வேலை. ஃபோக்கஸு, ஜூம் இன், ஜூம் அவுட் அப்படிங்கிறது தான் அந்த 3 பட்டனோட வேலை. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுறது. பிளாக்ஸ் ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா டெலிட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். இப்போ நம்ம பிளாக்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம்.
பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு பிளாக்குக்கு ஒரு குளோபலாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நம்ம எப்பவுமே ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய நேம் என்ன கொடுப்போம், ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த ஐங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். எதுக்காக இந்த வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஐ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும்போது 0வாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அது பிளாக்கு கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா பாருங்கள், எல்லோ கலர் ஹைலைட்டர் தெரியுது இல்லையா, அந்த ஹைலைட்டர் தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி. அது கிட்ட கொண்டு போய் விட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக டிக்னு ஒரு சவுண்டில் கனெக்ட் ஆகிக்கும். ஐயோட இனிஷியல் வேல்யூ 0ன்னு சொல்லிட்டேன். ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் இனிஷியலைஸ் ஆகும்போது எப்படி இருக்கணும், ஸ்க்ரீனு இனிஷியலைஸ் ஆகும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இனிஷியலைஸ் ஆகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா மறுபடியும் பேக்ரவுண்ட் கலரை சர்ச் பண்ணணும். பாருங்கள், ஸ்க்ரீன்கிறத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் கலருங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். பாருங்கள், ஸ்க்ரீன் 1ஓட பேக்ரவுண்ட், ஸ்க்ரீன் 1 தானே அது, ஸ்க்ரீன் 1ஓட பேக்ரவுண்ட் கலர். இதுவும் அதே மாதிரி தான், இந்த பிளாக்கும் அதே மாதிரி தான். கொண்டு போய் கிட்ட கொண்டு போனீங்கன்னாக்கா இந்த எல்லோ கலர் ஹைலைட்டர் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக விட்டிங்கனாக்கா அது பிளாக்கு செட் ஆகிக்கும். ஸ்க்ரீன் 1ஓட பேக்ரவுண்ட் கலர். இப்போ கலர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இனிஷியலாக ஸ்க்ரீன் 1 இனிஷியலைஸ் ஆகும்போது ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். வேரியபிளில் போயிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், வேரியபிளை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன் குளோபல் ஐங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் ஆகும்போது 0 அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது காப்பி அண்ட் பேஸ்ட், அதுதான். வேண்டாம் அப்படின்னாக்கா கொண்டு போய் அது கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த டஸ்ட்பின் ஓப்பன் ஆகும், டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணோடனே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதை டூப்ளிகேட் கொடுக்குறேன், உடனே டூப்ளிகேட் ஆகிடுது. அதை கொண்டு வந்து அந்த பிளாக்கு பக்கத்தில் கொண்டு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. இப்போ ஸ்க்ரீன் 1 இனிஷியலைஸ் ஆகும்போது க்ரீன் கலரில் இருக்கும். அதனுடைய வேல்யூ குளோபல் ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது என்னுடைய ஸ்க்ரீனு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். பாருங்கள், இப்போ ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ அந்த க்ரீனிஷ் கலர் வந்துருச்சுங்களா. ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் இனிஷியலைஸ் ஆகும்போது என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் இனிஷியலைஸ் ஆகும்போது க்ரீன் கலரில் மாறணும் அப்படின்னு சொன்னேன், மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், இதை தான் பார்க்க போகிறோம். பட்டன் கிளிக் பண்ணாக்கா டூ, பட்டனை கிளிக் பண்ணாக்கா என்ன பண்ணணும், டூ அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பாருங்கள், வேரியபிளோடைய வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். குளோபல் ஐயோட வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எடுத்துக்கிறேன். அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் நான் ஒரு ப்ளஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஐயோட வேல்யூ செட் பண்ண என்னன்னு சொல்லி செட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூவை கெட் பண்ணு. ஐயோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஐயோட வேல்யூவை கெட் பண்ண மறுபடியும் ஒரு வேல்யூ கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஐயோட வேல்யூவை செட் பண்ண ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூவை கெட் பண்ணி அதனுடைய வேல்யூ கூட 1 ஆட் பண்ணி அதை கொண்டு போய் ஐயோட வேல்யூவாக வை. அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு i+1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், அதே தான். ஐ இஸ் ஈக்குவல் டு i+1. ஐயோட வேல்யூவை செட் பண்ண ஐயோட வேல்யூவை வாங்கி அதை 1 ஆட் பண்ணி அதை கொண்டு போய் ஐயோட வேல்யூன்னு சொல்லி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். தென் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இது இப்போ கம்பேர் பண்ணணும் இல்லைங்களா. கம்பேர் பண்ணுறதுக்காக நான் கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷன் எடுக்கிறேன். இஃப்ங்கிற ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இஃப்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் ஒன்று செக் பண்ணணும். ஈக்குவல் டுவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன், அதை வச்சுக்கிறேன். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஐயோட வேல்யூவை ரிசீவ் பண்ணணும். ஐயோட வேல்யூவை ரிசீவ் பண்ணி ஐயோட வேல்யூ 1 இருந்ததுனாக்கா இந்த வேலையை செய்ய, ஐயோட வேல்யூ 2 இருந்ததுனாக்கா இந்த வேலையை செய்யுன்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பாருங்கள், எல்லாமே டூப்ளிகேட்னு தான் போயிட்டுருக்கேன். அதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லா கலர்ஸும் வந்துடும். ஸோ ஐயோட வேல்யூ 1 இருந்ததுன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1 இருந்தது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன கலரில் மாறணும், ரெட் கலரில் மாறணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் செஞ்சு காமிக்கிறேன். ஸ்க்ரீனில் செஞ்சுட்டேன், இதாக தெரியுதுங்களா, ரெட்டாக மாறிடுச்சு. சேஞ்சுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணேன், ஸோ ரெட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறேன். அந்த பிளாக் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாற்றுறேன். 2 இருந்ததுனாக்கா மறுபடியும் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். கலரை தூக்கி வேற ஒரு கலர் க்ரீன் கலரில், டார்க் க்ரீனில் ஒரு கலரில் கொடுத்துட்டேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதை டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ ஐயோட வேல்யூ 3ன்னு கொடுக்குறேன். ஐயோட வேல்யூ 3 பாருங்கள். இந்த ரெண்டையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வார்னிங்கு, இது எரர்.
நீங்கள் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது வார்னிங்கும் எரரும் 00 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் கலரை மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன். கலர் நான் வந்து வேற ஒரு கலரில் கொடுத்துட்டேன். ஒரு லைட் ப்ளூ கலரில் மாதிரி இருக்கிற மெஜந்தா கலரில் இருக்கிற மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டேன். அந்த கலரில் வந்து ஐயோட வேல்யூ 3 இருந்ததுனாக்கா இந்த கலர் மாறணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நான் மறுபடியும் கொடுக்குறேன், மறுபடியும் சேஞ்சுங்கிற பட்டன் கொடுக்குறேன், மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறேன், இந்த ஆப்ரேஷன் மறுபடியும் பண்ணுறேன். அப்போ ஐயோட வேல்யூ 4ன்னு மாற்றுறேன், மறுபடியும் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிங்க் மாதிரியான ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஐயோட வேல்யூ நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன், மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு வேலையை செய்கிறேன், அதாவது 4th ஆப்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐயோட வேல்யூவை 0 பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். அப்போ தான் லூப் ரிப்பீட் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருந்ததுன்னா அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 4வது வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கலர் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுதா, 4 கலரும் சேஞ்ச் ஆகுதா. ஐயோட வேல்யூ 4th ஒன் கலர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐயோட வேல்யூ 0 ஆயிரும். மறுபடியும் ரெட்டு, க்ரீனு, ஒரு ப்ளூ, தென் பிங்க்கு, 4 கலர் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது மறுபடியும் ரெட்டுக்கு போயிடும். அப்போ தான் லூப் ரிப்பீட் ஆகுது. ஓகே, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. பாருங்கள், எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன். ஐயோட வேல்யூவை 0ன்னு சொல்லிட்டேன். ஸ்க்ரீன் இனிஷியலைஸ் பண்ணுறேன். குளோபல் வேல்யூ ஐயோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டேன். ஸ்க்ரீன் இனிஷியலைஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், கலர் வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கணும், லைட் க்ரீன் கலரில் இருக்கணும். ஐயோட வேல்யூ 0ன்னு மறுபடியும் இருக்கா சொல்லிடுறேன். பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும், குளோபல் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஐயோட வேல்யூ 1 இருந்ததுன்னா ரெட்டுன்னு மாற்றணும். ஐயோட வேல்யூ 2 இருந்ததுனாக்கா க்ரீனுன்னு மாறணும். ஐயோட வேல்யூ 3 இருந்ததுன்னா ஒரு ப்ளூ கலர். ஐயோட வேல்யூ 4 இருந்ததுன்னா ஒரு பிங்க் கலரில் இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 4th ஒன் ப்ரெஸ்ஸிங்கில் ஐயோட வேல்யூ மறுபடியும் 0 ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன், ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 0 எரர் 0 வார்னிங், எரரும் இல்லை வார்னிங்கும் இல்லை. ஸோ கனெக்ட் பண்ண போகிறேன், பில்டு ரீசெட் பண்ண போகிறேன். ரீசெட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வாட்டி ரீசெட் கொடுக்கும்போது ரீசெட் ஆகாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹார்ட் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஹார்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஹார்ட் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ ஹார்ட் ரீசெட் கொடுத்தோன்னே கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிரும். இப்போ மறுபடியும் என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் தெரியுது. இந்த மொபைல் ஸ்க்ரீன் கூடவே நான் என்ன பண்ணிடுறேன், பில்டு QR கோட் வழியாக பில்ட் பண்ண போகிறேன். என்னுடைய மொபைலுக்கே டைரெக்டாக எடுக்க போகிறேன். ஸோ பில்டு QR கோட்னு சொல்லிட்டேன். இது QR கோடை பில்டு பண்ணும். அந்த டைமில் நான் என்னுடைய மொபைலில் MITயோட கம்பேனியன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போ இங்கே QR கோடு வருதோ அப்போ நான் ஸ்கேன் QR கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஸ்கேன் ஆயிரும். ஸ்கேன் ஆனோடனே ப்ரௌசர் வழியாக டவுன்லோட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். எந்த ப்ரௌசர் வழியாக டவுன்லோட் பண்ணிட்டோம், ப்ரௌசர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகுது. இது ஹார்ம்ஃபுல்லு டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நமக்கு தெரியும், நம்ம தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடித்தோடனே ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக தெரியுது, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் வழியாக வரல. ஸோ இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். இன்ஸ்டால்னு கொடுங்க. இன்ஸ்டால் எனிவேன்னு கொடுத்துருங்க. தென் க்ளோஸ் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர்ஸ்ன்னு சொல்லி ஒரு லோகோ இருக்கும், தெரியுதுங்களா? கலர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம மொபைலில் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் வரணும், அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்களும் பார்க்கலாம் இந்த இதை. சரியா பாருங்கள், மொபைலில் கலர் சேஞ்சுங்கிற பட்டன் நான் ப்ரெஸ் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிறீங்க, சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றீங்க. கொடுத்ததுக்கப்புறமே நம்ம இன்னொரு ஆப்ஷன் சொல்லணும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டோட AIA ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு, எக்ஸ்போர்ட் AIA ஃபைல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த AIA ஃபைல் அப்படின்னாக்கா, இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டோட என்டையர் ப்ராஜெக்ட் ஃபைலு. ஸோ இதை கட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளேயே திருப்பி கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடும். அப்போ தான் நமக்கு ப்ராஜெக்ட் ஃபைலை டெலிட் பண்ணாலும் நமக்கு ப்ராஜெக்ட் ரீடைன் பண்ண முடியும். இந்த AIA ஃபைல் கண்டிப்பாக வேணும். இவ்வளோதாங்க ப்ராஜெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவின் வழியாக MIT App-Inventor டூலை எப்படி யூஸ் பண்ணலாம், உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோ கற்றுக் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட லென்த்தை என்னால் குறைக்க முடியல. ஃபஸ்ட்டான பேசிக்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவோட லென்த்தை என்னால் குறைக்க முடியல. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.